வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ராசிகளின் தனித்துவம், அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விருச்சிகம். விருச்சிகத்தை பற்றி பேசும்போதே எனக்கு உணர்ச்சி பிழம்பு ஏற்படுகிறது. விருச்சிகம் எனக்கு பிடித்தமான ஒரு ராசி. செவ்வாயுடைய ராசியுடைய பெண் வீடு. இயல்பில் விருச்சிகத்தில் பிறந்தவங்க அதிகமாக பேசுறதில்லை, எல்லாத்தையும் மனசில் போட்டு புதைச்சே இருப்பாங்க. கிடைக்க முடியாத தண்டனை இல்லை, ரொம்ப பொறுக்க முடியாத தண்டனை வாழ்க்கையில் எது தெரியுமா? பணத்தை இழக்கிறதோ பதவி இழக்கிறதோ இல்லை, நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை இழக்கிறது தான். அதாவது மரணம் இல்லை, இங்கே தான் இருப்பாங்க ஆனால் நம்மளோட பேச மாட்டாங்க. அந்த காயம் இருக்கு இல்லையா, அது இன்னுமே காயம். மரணம் கூட ஒரு 15 நாள், 1 மாதம், 6 மாதத்தில் மறந்துடும். ஆனால் நம்ம பிடிச்சவங்க பக்கத்துலேயே தான் இருப்பாங்க, அதே ஊரில். அவங்கள நம்ம பார்க்க முடியாது, நம்மக்கிட்ட அவங்க பேச மாட்டாங்க. இந்த வடு, இந்த காயம், ரணம் ஆறவே ஆறாதது. மறுபடி நம்ம நினைவுகளில், பழைய நினைவுகள். ஏன்னா நம்ம போவோம், வெளியில் போவோம். இந்த இடத்துல நம்ம இவங்களோட உட்காந்து காஃபி சாப்பிட்டோம்ல, இந்த இடத்துல நம்ம இவங்களோட உட்காந்து ஒரு படம் பார்த்தோம்ல, இந்த இடத்துல நம்ம பீச்சுக்கு போயிட்டு வந்தோம்ல இவங்களோட, அப்படின்னு மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மன அமைதி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? சந்திரன் மனோகாரகன் நீச்சம் பெறக்கூடிய வீடு. இங்கே பார்த்தீங்கன்னா விசாகம், அனுஷம், கேட்டை 3 நட்சத்திரங்கள் வருது. இந்த விருச்சிக ராசிக்குன்னு சில தனித்துவமான பண்புகள். 95% விருச்சிக ராசி என்பவர்கள் காதல் திருமணத்தை செய்கிறார்கள். பெரும்பாலான விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகே வாழ்க்கை நல்லா இருக்கு. திருமணத்திற்கு முன்னாடி படாத அவஸ்தை. இன்னொரு மதத்தினரை, வேற்று இனத்தவரை, வேற்று மொழி பேசுவரை, வெளிநாட்டு நபரை கூட திருமணம் செய்யக்கூடியது அதிக அளவில் யார்? விருச்சிகம். விருச்சிகம் சமுதாயத்திற்கு சில சமயத்தில் சமுதாயத்திற்கு புறம்பான தொழில்களில் ஈடுபட ஆர்வத்தை ஏற்படுத்தும். விருச்சிகத்திற்கு தாம் மனசுக்குள்ளேயே புதைத்து வைத்த ரகசியங்கள் தன்னுடனேயே மறைய வேண்டும் என்ற வேட்கை விருச்சிகத்துக்கு உண்டு. விருச்சிகத்துக்கு அம்மாவுடைய உடல்நிலையில் கவனம் தேவை. பெரும்பாலான விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அவங்க அம்மாவுடைய ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஆதரவு இல்லாமையோ, தாய் பாசம் கிடைக்காமலையோ, அல்லது தாயுடன் இருக்கக்கூடிய பாக்கியம் இல்லாமையோ போகுது. இது சந்திரன் நீச்சம் பெறுவதனால. பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய கடகராசிக்கு அதிபதியான சந்திரன் தன்னுடைய ராசியில் நீச்சம் பெறக்கூடிய இந்த ஒரு வித்தியாசமான அமைப்பு. விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை, இதிலெல்லாம் பணியாற்றக்கூடிய விருச்சிகராசி என்பவர்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது. இமயமலை அளவிற்கான சாதனைகளை இவங்க தான் படைக்கிறாங்க. விருச்சிகம் முக்கியமான பிரச்சனை மனப்பிரச்சனை, மன அழுத்தம், மனசில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள், பழச மறக்க முடியல விருச்சிகத்தால். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? விருச்சிகம் முக்கியமான ஒரு விஷயம் விருச்சிகம் செய்ய வேண்டியது பைரவ வழிபாடு. அதாவது பைரவர்களுக்கு உணவு மற்றும் நீர் கொடுத்து வழிபடுவது, சிவ ஆலயங்களில் தொண்டு செய்வது. நம்ம இருக்கலாம் 100 கோடிக்கு அதிபதியாக இருக்கலாம், ஆண்டவனுக்கெல்லாம் அதை பற்றி கவலை கிடையாது. அவர்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. அப்போது சிவ ஆலயங்களில் சென்று பணிஞ்சு அவருக்கு சேவை ஆற்றுவது, இதையெல்லாம் செய்யும் பொழுது விருச்சிகம் நினைத்து பார்க்க முடியாத இடத்தை பெறுகிறது. மனச்சிதறல்கள் விலகுகிறது, மனக்கசப்புகள் விலகி மனதில் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் பிறக்கிறது. இந்த காணொளி உங்கள் அத்தனை பேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். வேறொரு நிகழ்ச்சியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.